வணக்கம். இது பிராண்டி செய்திகள். தமிழக அரசியலின் மூத்த முன்னோடி திமுகவின் பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இன்று திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே 87 வயதை கடந்துள்ள நிலையில் அவரது உடல்நிலை குறித்த செய்தி உடன்பிறப்புகள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரிப்பு. என்ன ஆனது துரைமுருகனுக்கு? இதோ தற்போதைய நிலவரம். சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் இன்று காலை அமைச்சர் துரைமுருகன் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அவர் சென்றபோது அவருக்கு லேசான காய்ச்சல் மற்றும் சளி பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வயது மூப்பின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை உள்நோயாளியாக அனுமதித்து சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் கவலைப்பட தேவையில்லை என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் நேரில் சந்திப்பு. அமைச்சர் அனுமதிக்கப்பட்டுள்ள தகவல் அறிந்தவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு விரைந்தார். அங்க சிகிச்சை பெற்று வரும் துரைமுருகனிடம் நலம் விசாரித்ததோடு அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அமைச்சரின் உடல்நிலை குறித்து தெரியவந்துள்ள 3 முக்கிய தகவல்கள். காரணம்: லேசான காய்ச்சல் மற்றும் வழக்கமான உடற்பரிசோதனை. தற்போதைய நிலை: அவர் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ளார். உடல்நிலை சீராக உள்ளது. டிஸ்சார்ஜ் எப்போது? பரிசோதனைகள் முடிந்து ஓரிரு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலின் நகைச்சுவை தென்றல் துரைமுருகன் அவர்கள் விரைவில் குணமடைந்து மக்கள் பணியை தொடர வேண்டுமென பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இது குறித்த மருத்துவமனையின் அதிகாரப்பூர்வ ஹெல்த் புல்லட்டின் வெறியானதும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி யாஷ்.